வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வாரணாசி தொகுதியில் ஜெயப்பூர் கிராமத்தை தத்தெடுத்தார் பிரதமர் மோடி. பெண் குழந்தைகளை வரவேற்கும் கிராமமாக மாறும் என்று நம்பிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடல் கொந்தளிப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. அரசு அலுவலகங்களில் ஜெயலலிதா படங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி வழக்கு. தமிழக அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நோட்டீஸ். விரிவான செய்திகள். தனது வாரணாசி தொகுதியில் ஜெயப்பூர் கிராமத்தை தத்தெடுத்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த கிராமம் பெண் குழந்தைகளை வரவேற்கும் வகையில் மாறும் என்று கூறினார். லோக்சபா தேர்தலின் போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தனது தொகுதிக்கு வெள்ளியன்று வந்தார். வாரணாசி அருகில் உள்ள படாலால்பூரில் நெசவாளர்களுக்கான வர்த்தக மையத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அங்கு பேசிய பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியின் சேவகனாக செயல்பட வந்திருப்பதாக குறிப்பிட்டார். விவசாயத்துக்கு அடுத்த இடத்தில் ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் துறையாக விளங்குவதாக குறிப்பிட்ட மோடி புகழ்பெற்ற பனாரஸ் பட்டு சேலைகளுக்கு மிகப்பெரிய சந்தை காத்திருப்பதாகவும் அடுத்த சில ஆண்டுகளில் 20 கோடி பெண்கள் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் அவர்களின் பெரும் விருப்பமாக பனாரஸ் பட்டு சேலைகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து ஜெயப்பூர் கிராமத்துக்கு சென்ற மோடி அந்த கிராமத்தை தத்தெடுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் ஒரு பெண் பேசிய போது அவருக்கு மைக்கை சரி செய்து தனது எளிமையை வெளிப்படுத்திய மோடி ஜெயப்பூர் கிராமம் தன்னை தத்தெடுத்துக் கொண்டுள்ளதாக கூறினார். ஒவ்வொரு எம்பியும் தனது தொகுதியில் குறைந்தபட்சம் 3 கிராமங்களை தத்தெடுத்து அவற்றுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த மோடி அதற்கு முன்னோடியாக தனது வாரணாசி தொகுதியில் ஜெயப்பூர் கிராமத்தை தத்தெடுத்துள்ளார். சில கிராமங்களில் பெண் குழந்தைகள் பிறக்கும் போது பெற்றோரும் குடும்பத்தாரும் பிரச்சனை வரலாம் என்று ஏமாற்றமடைவதாக கூறிய மோடி ஜெயப்பூர் கிராமம் இந்த நிலையை மாற்றி பெண் குழந்தைகளை மகிழ்வுடன் வரவேற்கும் கிராமமாக இருக்கும் என்று கூறினார். அதிகாரிகளுடன் அறைக்குள் அமர்ந்து பணியாற்றும் போது மக்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டுள்ளதாக கூறிய மோடி வாரணாசி தொகுதியில் 2 நாட்கள் முகாமிட்டு ஏராளமானோரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் ஆந்திரா மற்றும் தமிழக கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படும் என்று தெரிவித்தார். இதனால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிப்பதாக ரமணன் கூறினார். சில நாட்களாக வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் நிகழ்வானது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்க கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது ஓங்கோல் நகருக்கு கிழக்கு தென்கிழக்கு 750 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுவிழந்து அடுத்த 9ஆம் தேதி காலை ஆந்திர கடற்கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வானது ஆந்திர கடற்கரை அருகே வரும்பொழுது கடல் கொந்தளிப்பாக இருப்பதன் காரணத்தினாலே ஆந்திரா மற்றும் வட கடலோர மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரப்பதத்தை கடல் ஈர்த்துக் கொண்டதால் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவி வருவதாக தெரிவித்த ரமணன் வரும் 24 மணி நேரத்திற்கும் இதே வானிலை தொடரும் என்றும் தெரிவித்தார். அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி மதுரை உயர்நீதிமன்ற கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா தண்டனை பெற்றதால் எம்எல்ஏ பதவி மற்றும் முதல்வர் பதவியை இழந்தார். அதைத் தொடர்ந்து தமிழக முதல்வராக பன்னீர்செல்வம் பதவியேற்றார். ஆனால் அரசு அலுவலகங்களில் முதல்வர் பன்னீர்செல்வம் படங்கள் இடம்பெறாமல் இன்னமும் ஜெயலலிதா படங்களே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை அகற்ற உத்தரவிடக் கோரியும் மதுரை மாவட்ட பார் அசோசியேஷன் இணைச் செயலாளர் கருணாநிதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனு வெள்ளிக்கிழமையன்று நீதிபதி தனபாலன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தனபாலன் அரசு அலுவலகங்களில் முன்னாள் முதல்வர் படத்தை அகற்றாமல் இருப்பது குறித்து தமிழக அரசு 2 வார காலத்தில் பதில் மனு அளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகைப்படங்களை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் புகைப்படங்களாக இன்னமும் முதல்வர் என்ற கோதாவில் வைத்திருப்பதை நீதித்துறை அவமதிக்கும் செயலாக கருதி இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு அது நீதியரசர்கள் தனபாலன் செல்வமணி ஜெய ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்து 2 வார காலம் நோட்டீஸ் எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி உத்தரவு போடப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் ஜனாதிபதி பிரதமர் முதல்வர் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெறலாம் என்றும் ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் இன்னமும் அரசு அலுவலகங்களில் இடம்பெற்றுள்ளதாக தனது மனுவில் கருணாநிதி கூறியுள்ளார்.
இந்திய மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் அளித்த தூக்கு தண்டனையை கண்டித்து 5 மாவட்ட மீனவர்கள் நடத்திய வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் தூக்கு தண்டனையை நிறுத்த கோரி நாகை, திருவாரூர், காரைக்கால், புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை மாவட்ட மீனவர்களும் கடந்த 2ஆம் தேதி முதல் தலைமை தபால் நிலையம் முன்பு உண்ணாவிரதம் நடத்தினர். இந்நிலையில் வெள்ளியன்று நாகை மாவட்ட கலெக்டர் முனுசாமி மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்பது குறித்து மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து 5 மாவட்ட மீனவர்களும் தங்களது போராட்டத்தை திரும்பப் பெற்றனர். ஆனால் ராமநாதபுரத்தில் தொடர்ந்து போராட்டம் நடந்தது. வெள்ளியன்று ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மாவட்ட வக்கீல்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. 1976ஆம் ஆண்டுக்கு பின்னால் சிங்கள நாட்டிலே தூக்கு தண்டனை எவருக்கும் விதிக்கப்படவில்லை. இதுபோன்ற குற்றங்களுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்ற சட்டம் அங்கே இருந்தாலும் கூட சட்ட விரோதமான ஒரு வழக்கினை சாட்சியங்களை பதிவு செய்து இவர்கள் மீது இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சட்ட ரீதியாக தீர்வு காண வேண்டியது ஒரு மிகச்சிறந்த வழக்குரைஞரை இந்திய அரசின் சார்பாக அங்கே வைத்து அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. உண்ணாவிரதம், வேலை நிறுத்தம் என மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மத்திய, மாநில அரசுகள் மீனவர்களை மீட்பது குறித்த நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டும் என்று அரசியல் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய முதல்வராக பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றுள்ள நிலையில் குளிர்கால கூட்டத்தொடர் நடக்காத நிலையில் சட்டசபை கூட்ட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக பொருளாளரும் தமிழக சட்டசபை திமுக தலைவருமான ஸ்டாலின் வெள்ளியன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். மாநிலத்திற்கு புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ள ஸ்டாலின், பொதுவாக ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் கூட்டப்படும் குளிர்கால கூட்டத்தொடர் இந்த ஆண்டு கூட்டப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசு இந்திய மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்துள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள சூழலில் மத்திய அரசும் மேல்முறையீடு செய்ய உள்ளதை ஸ்டாலின் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். இது தவிர பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை விவாதிக்க தமிழக சட்டசபை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக சார்பில் சட்டசபை கட்சித் தலைவர் என்ற முறையில் முதல்வர் பன்னீர்செல்வத்தை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க தமிழக சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்தியுள்ளன. மீனவ கூட்டமைப்பினர் வெள்ளியன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 மீனவர்களை காக்க இந்திய அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர்கள், மீனவர்களுக்கான தூக்கு தண்டனை தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இலங்கையுடனான அனைத்து அரசியல் ரீதியான ராஜதந்திர உறவுகள் இந்தியா முற்றிலும் துண்டித்துக் கொள்ள வேண்டும் எனவும் மீனவர் அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இலங்கை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ள 5 மீனவர்களுக்கு எதிரான தூக்கு தண்டனை என்பது அந்த வகையிலே மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு 5 மீனவர்களை எவ்வித நிபந்தனையின்றி விடுவிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் இந்திய இலங்கை கூட்டு பயிற்சி, கடற்படை கூட்டு பயிற்சியை உடனடியாக இந்திய அரசு நிறுத்த வேண்டும். அதேபோல தமிழக சட்டமன்றத்திலே தமிழக மீனவர்கள் 5 பேரை விடுவிக்கும் விதமாக ஒரு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மீனவர்கள் மட்டுமின்றி பல்வேறு அமைப்பினரும் இக்கோரிக்கையை வலியுறுத்தினர். இளைஞர்கள், மாணவர்கள், மகளிருக்கு தேர்தலில் போட்டியிடவும் முக்கிய பதவிகள் தருவதிலும் முன்னுரிமை தரப்படும் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த ஞானதேசிகன் ராஜினாமாவை தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் தனிக்கட்சியை துவக்கப் போவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து தினந்தோறும் வாசனை அவரது ஆதரவாளர்கள் சந்தித்து வருகின்றனர். வெள்ளியன்று இளைஞர், மாணவர், மகளிர், காங்கிரஸில் பல்வேறு பதவிகளை வகித்தவர்கள் வாசனை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வாசன் இம்மாத இறுதியில் திருச்சியில் புதுக்கட்சியை அறிமுகப்படுத்துவதாக தெரிவித்தார். தனது கட்சியில் இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர்களுக்கு தேர்தலில் போட்டியிடவும் முக்கிய பதவிகள் தருவதிலும் முன்னுரிமை தரப்படும் என்று கூறினார். இன்று வருகை புரிந்த நிர்வாகிகள் பல புதிய இளைஞர்களை அழைத்து வந்தது எங்களுக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டுகிறது. திருச்சியிலே நடைபெறும் இந்த மாத இறுதிக்குள் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு இளைஞர்கள் பெரும் திரளாக வர இருக்கின்றார்கள், மாணவர்களும் பெருந்திரளாக வர இருக்கின்றார்கள் என்ற விருப்பத்தை அந்தந்த வட்டாரம், நகரம், மாவட்டத்தில் உள்ள எங்களது தலைவர்களுக்கு புதிய இளைஞர்களும் மாணவர்களும் ஆர்வத்தோடு தெரிவித்திருப்பது
பெரிய பலத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தல், பஞ்சாயத்து அமைப்பு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலிலே இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும், மகளிருக்கும் எதிர்பார்ப்பிற்கு மேலாக உரிய முறையிலே எங்களுடைய புதிய இயக்கத்திலே நிச்சயமாக பணி தரப்படும், பதவிகள் தரப்படும். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரும்பாலான நிர்வாகிகள் தங்கள் அணியில் இணைவார்கள் என்று வாசன் தரப்பு வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இருப்பதால் அரசியலில் தனக்கு சம்பந்தம் இருப்பதாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி தூய்மை இந்தியா திட்டத்தை துவக்கிய பிரதமர் மோடி இத்திட்டத்தில் சேர 9 பேருக்கு அழைப்பு விடுத்தார். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த நடிகர் கமல்ஹாசன் தனது பிறந்த நாளான வெள்ளியன்று தூய்மை இந்தியா திட்டத்தில் இணைந்தார். நவம்பர் 7ஆம் தேதி 60வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தில் உள்ள மாடம்பாக்கம் ஏரியை தமது ரசிகர்களுடன் இணைந்து கமல் சுத்தம் செய்யும் பணியை துவக்கினார். இந்த 9 பேர் பட்டியலில் தெற்கத்தி பக்கத்திலிருந்து என் பெயர் குறிப்பிட்ட காரணமாக இருப்பவர்கள் நீங்கள் என்பதை, ஏனால் நாம் தனிமரம் அல்ல, தோப்பு. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருப்பதால் அரசியலிலும் தனக்கு சம்பந்தம் இருப்பதாக கூறினார். ஓட்டு போடுறதுக்கு சாவடிக்குள்ள போற எல்லாருமே அரசியல் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கும் அரசியல் உண்டு. அரசியல் இல்லாமல் இந்த நாடு இல்லை என்பதை முடிவு செய்த பிறகுதான் டெமோக்ரஸி. இல்லைன்னா நம்ம ஒரு சர்வாதிகாரிக்கு அடியில் இருந்தோம். சோ இந்த டெமோக்ரஸியில் எனக்கும் நம்பிக்கை இருப்பதால் நானும் அரசியலில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். மக்களின் நியமித்த பிரதிநிதிகள் தான் அவர்கள் என்பதை நம்புவதால் நானும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் ஏதோ வேலை செய்கிறார்கள், நாம் முதலாளிகள் என்று நினைக்கக்கூடாது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசையிடம் நடிகர் ரஜினிகாந்தை அழைத்தது போல் கமலை அழைப்பீர்களா என்று நிருபர்கள் கேட்டதற்கு கமலுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் எண்ணமில்லை என்று பதிலளித்தார். விவி மினரல்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர் வைகுண்டராஜனின் முன்ஜாமீன் மனுவை ஹைகோர்ட் மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. தூத்துக்குடி துறைமுக முன்னாள் தலைவர் சுப்பையா மீது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் விவி மினரல்ஸ் நிறுவன பங்குதாரர்களான வைகுண்டராஜன், ஜெகதீசன் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு வைகுண்டராஜன் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் சுப்பையா சொத்து சேர்த்ததற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். வெள்ளிக்கிழமையன்று இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது விவி மினரல்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்களான வைகுண்டராஜன், ஜெகதீசன் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி சொக்கலிங்கம் உத்தரவிட்டார். இதனால் இவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 8 ரூபாய் உயர்ந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,392 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,424 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 36 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 34,455 ரூபாயாக இருந்தது. வேலூர் காங்கேய நல்லூரில் கிருபானந்த வாரியாரின் குருபூஜை கொண்டாடப்பட்டது. வேலூர் மாவட்டம் காங்கேய நல்லூரில் பிறந்த கிருபானந்த வாரியாரின் குருபூஜை ஆண்டுதோறும் நவம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு குருபூஜை வெள்ளியன்று காங்கேய நல்லூரில் உள்ள மணிமண்டபத்தில் நடந்தது. உலகம் முழுவதும் சொற்பொழிவாற்றி தமிழை வளர்த்த வாரியாரின் குருபூஜையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். 63வது நாயன்மாருக்கு அடுத்ததாக 64வது நாயன்மாராக போற்றப்படக்கூடிய கிருபானந்த வாரியுடைய பிறந்த இந்த காங்கேயநல்லூர் பூமியானது மிக புனிதத்தலம் பெற்றுள்ளது. அந்த வகையிலே இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 21ஆம் ஆண்டு விழா, குருபூஜை விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவில் கோலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.